நானும் அன்னபூர்ணி தங்கச்சி உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம். தெரியும் தெரிஞ்சாலும் நாங்க சொல்லுவோம். நீங்க தலையை அடிக்கிட்டே இருக்கணும். ஓகேண்ணா சார். ஆனா நீங்க 2 பேரும் எங்களுக்காக உங்க வாழ்க்கையை இழந்துட்டு நிக்கிறீங்களே. சரி, என்ன பண்ணலாம்? உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு மாப்பிள்ள. அப்படியா? என்ன நொப்படியா? நம்பலையா? அப்படி இல்ல. நேத்து பைரவி கிட்ட இதை பத்தி பேசினேன். ஆனா அவ எதையே மனசுல வச்சுக்கிட்டு அடே பேயில போமா இலே உங்களோட சேர்ந்து வாழ மாட்டேன்னு சொல்றா மாப்பிள்ள. ஓ, அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். மாப்பிள்ள கேட்கறேன்னு தப்பா நினைச்சுக்கிறாதீங்க. என் பிள்ளைய நீங்க சந்தேகப்படுறீங்களா? அப்படி கேளு. சொல்லுடிய கருப்புட்டி தாங்கவே. ஐயோ மாமா, என்ன மாமா சொல்றீங்க? என்னடா சொல்றீங்க? ஆனா ஒரு கண்டிஷன். என்னது? பைரவி எனக்கு சாமி மாதிரி மாமா. அவளை போய் நான் சந்தேகப்படுவேனா? தேங்க்யூ. அவ எனக்கு கிடைச்ச வரம் மாமா. அவளை நான் பொக்கிஷ மாதிரி பொத்தி வச்சுக்குவான் மாமா. நல்லா இருப்படா போடா. உன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. நான் போய் எப்படி மாமா அவளை சந்தேகப்படுவேன்? இருக்குன்னு சொல்லு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. அதுக்கே மூஞ்சி அப்படியே வச்சுக்கிற. நீங்க பைரவிய சஞ்சயோட சேர்த்து வச்சு தப்பா பேசுறீங்க சொல்றா மாப்பிள்ள. வேணாம்டா. ஐயோ, நான் போய் அப்படிலாம் பேசுவேனா மாமா? உங்கள மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.